என்ன இதெல்லாம்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த கட்டை அவுத்து விடு. ஆமா ரிஷி, உன் மேல எனக்கு பைத்தியம் தான். இப்படி இருக்கிற என்னையே ஏமாத்திட்டு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்களே, நான் விடுவேனா? என்ன உளற? யாரும் அப்படி நினைக்கல, நானே தான் அப்படி சொல்றேன். உன்னை எனக்கு பிடிக்கல. பாத்தியா பாத்தியா, துர்கா வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட எவ்வளவு பிரியமா இருந்து, இப்போ அவன் உன்னையே மாத்திட்டான். அவளை நம்பாத ரிஷி, அவ நம்ம சொத்துக்காக உன்கிட்ட நாடகம் ஆடுறான். ச்சே, யாரு போய் என்ன சொல்ற? ஒரே செக்ல 10 கோடி கொடுத்து மிரட்டின அம்மா கிட்டயே காசு முக்கியம் இல்ல, ஊர் மக்கள் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு போனவா அவள போய். சரி, நமக்குள்ள எதுக்கு சண்டை? அவ நல்லவளாவே இருந்துட்டு போறா, எனக்கு அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் விஷயத்துல அவ கெட்டவளா இருக்காளே, என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாளே, அதான் எனக்கு கோவமா வருது. இந்த பார் மது, இனி நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. எனக்கு துர்காவுக்கும் இருக்கிறது 400 வருஷத்து காதல். அது இந்த ஜென்மத்துல நிறைவேற போகுது. மதுமா, வேணாமா வேணாமா, விட்டுருமா விட்டுருமா. ஹேய், இது எங்க பர்சனல் ப்ராப்ளம், யாரும் தலையிட கூடாது. எல்லாம் வெளிய போங்க, வெளிய போங்க. லேய் வாங்கடா. சரிங்க. என்ன ஆனா ஊனா 400 வருஷ காதல் 500 வருஷ காதல்னு பில்டப் குடுக்குற? நீ என்ன புரிஞ்சுக்காம இருந்ததும் 400 வருஷம் தான். 400 வருஷமா உன்னை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கேன். அப்போ ஏன் காதல் பெருசு இல்ல, அவ காதல் பெருசா? ரிஷி, என்ன கோவப்படுத்தாத. எனக்கு நீ கிடைக்கலனா வேற யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன். இந்த மித்திர சேனைய பத்தி உனக்கு தெரியாது. நினைச்சதை அடையறதுக்காக பிடிச்சவங்கள கூட கொன்னு போட்டுருவா. இந்த பார் மது, நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த அடங்கப்படாரி போன எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ரிஷி ரிஷி, அப்படிலாம் சொல்லாத ரிஷி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் ரிஷி. அதனாலதான் கோவம் அதிகமாகி நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் ரிஷி. இனிமே இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் ரிஷி. இப்படியெல்லாம் கெஞ்சுவன் நினைச்சியா? நான் மித்திர சேனை, மணந்தால் மாதேவன் இல்லனா மரண தேவன்ற பாலிசிலாம் எனக்கு பிடிக்காது. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. இரு. ஹேய், இப்போ உன்னை அடிக்க கூட எனக்கு மனசு வரல. ஆனா எல்லா நேரமும் இப்படி இருக்க மாட்டேன். என்ன தவிர நீ யார கல்யாணம் பண்ணாலும் உன்னை கொன்னுடுவேன். Cannot be reached at the moment. சரி சரி, இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம். உடனே கோயிலுக்கு போய் அம்மாவால துர்காவுக்கு எதுவும் ஆகாம தடுக்கணும். பாலாஜிக்கு போன் அடிச்சு அம்மா வராங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா அவன் போன் நாட் ரீச்சபிள்னு வருது.
நான் வரல. நீங்க ஒண்ணா போயிட்டு வாங்க, நான் வரல. இப்படி எல்லாத்துக்கும் முறைச்சு பார்த்து பார்த்து தான் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்த. இனிமே எனக்கு யார் இருக்கா? போ போ. ஏய், அறிவு இருக்கா? நம்மளே என்ன பிரச்சனையில இருக்கோன்னு தெரியுமா? முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா? தெரிஞ்சுட்டு பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன நடந்தா எனக்கு என்ன? இத்தனை நாளும் நான் ரிஸ்க் எடுத்தேன்னா அது என் தங்கச்சி வாழ்க்கைக்காக. இப்போ யாரோ ஒரு வேலைக்காரிக்காக நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? ஆமா, நீ எனக்காக ரிஸ்க் எடுத்ததெல்லாம் போதும். ஒன்னாவது உருப்படியா பண்ணிருக்கியா? எல்லாத்தையும் சொதப்பி என் வாழ்க்கைய வீணடிச்சதே நீதான். நம்ம பண்ண பாவத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்க. நல்லா அப்படி உரைக்கிற மாதிரி கேளு. அப்பவாது புத்தி வந்து உருப்படியா ஏதாவது வேலை செய்தான்னு பார்க்கலாம். உடன்பிறப்பே, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீயே இப்படி என்ன கேவலமா பேசலாமா? என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. முன்ன விட நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீ ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அப்போ அந்த வளர்ந்து கெட்டவன உனக்கு பிடிச்சு போச்சா? அவன் உன்னை நல்லா வச்சிருக்காங்கறியா? கல்யாணம் ஆகி 10 நாள் கூட ஆகல. அது சரி, அப்படி என்ன உனக்கு கவனிச்சிட்டான்? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். கோவில்ல பிரச்சனையாக போது அத போய் தடுக்கணும்னு கூப்பிட்டா இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க. ஏய், இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? இனிமே நீங்க என்ன சொன்னாலும் வர முடியாது. சுந்தர பாண்டிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பார், ஒழுங்கா எங்களோட வந்தா கோயிலுக்கு போய் எந்த அசம்பாவிதமும் நடக்காம துர்காவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்படி பண்ணிட்டா நம்ம தப்பிச்சோம். அப்படி இல்லாம மதுவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆச்சு, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா அடி எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. அப்புறம் நீதான் சம்பாதிச்சு எங்களை காப்பாத்தணும். என்னமா பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? அத்தை கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா துர்காவுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு பாத்தியா நீ? வாங்க வாங்க, நான் குறுக்குல விழுந்தாவது ரிஷிக்கும் துர்காவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அபிமா, அரசியல் இதெல்லாம் சகஜம். வா 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 வா. மேடம், அவன் ரொம்ப ஓவரா பேசுறான் மேடம். எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அவனை அடிச்சு. ஏய், ரிஷியை யாருன்னு நினைச்ச? ஏன் முன்னாடியே அவரை அடிப்பேங்கிற, மண்டைய உடைப்பேங்கிற, கொன்னுடுவேன் உன்னை. அமளி. ம். போங்க போங்க போ. சாரி ரிஷி, இவனுங்க கிடக்குறானுங்க. நீ எதுவும் நினைச்சுக்காத. என்ன பாரு, இந்த காஸ்டியூம்ல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா? பிடிச்ச மாதிரி இருக்கேனா? நல்லா தான் இருப்பேன். உனக்கு தான் பிடிக்குமே. நான் ஆஃப் சாரியில இருந்தப்போ என்னை கட்டி பிடிச்சு எவ்வளோ ரொமான்ஸா பேசின. என்ன ரிஷி, கோவப்படுறியா? பட்டா கூட பரவாயில்ல. இன்னும் 6 hours தான், அப்புறம் ஈவினிங் ஆயிடும். அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். நீ பசி தாங்க மாட்ட, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றல. முதல்ல இங்க கிளம்புடி.
ரிஷி உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு, நான் அப்படியே மாறிக்கிறேன். இந்த ஹாஃப் சாரி பிடிக்கலையா மாத்திக்கிறேன். இந்த சாப்பாடு பிடிக்கலையா எடுத்துட்டு போயிடுறேன். ஆனா என்ன மட்டும் பிடிக்கலன்னு சொன்ன கொன்னுடுவேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதாண்டி உண்மை. எனக்கு உன்னை பிடிக்கலடி. ரிஷி, என்ன உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கனாலும் என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் உன்னோட விதை. ஏன்னா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. இங்க நான் சொல்றதுதான் நடக்கும். ஏன்னா நான் உன்னை விட 10 மடங்கு பணக்காரி. பணக்காரி? உன்ன மாதிரி பணக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்றதை விட துர்கா மாதிரி ஒரு அன்பான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இஷ்டப்பட்டு வாழ்றதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவ்ளோ தூரம் உனக்காக இறங்கி வந்து என்னை எப்படி வேணா மாத்திக்கிறேன்னு சொல்றேன். அப்பா கூட அந்த வேலைக்காரி தான் உனக்கு வசதி இல்ல. அப்படி என்கிட்ட இல்லாத விஷயம் அவகிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட எண்ணமோ அவகிட்ட இல்ல. அதுவே பெரிய குவாலிட்டி மாதிரி தானே. அதே மாதிரி அவகிட்ட இருக்கிற எந்த நல்ல குணமோ உன்கிட்ட கிடையாது. காரணத்தோட உதவி செய்றவ நீ, காரணமே இல்லாம உதவி செய்றவ அவ. அவ எங்க, நீ எங்க? பாப்பா, நீ என்ன வீர வசனம் பேசினாலும் உன் வாழ்க்கை ஏன் கையில. இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீ துர்கா கழுத்துல தாலி கட்டினா தானே நீ சொன்னதெல்லாம் நடக்கும். அதான் நடக்க போறது இல்லையே. மது, என்னோட 400 வருஷத்து காதல் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்கான். நடக்கும். ரிஷி, நான் உன்னை அளவுக்கு அதிகமா லவ் பண்ற வரைக்கும் தான் உன் உயிருக்கு கேரண்டி. என் லவ் கொஞ்சம் குறைஞ்சாலும் உன் உயிருக்கு ஆபத்து. அப்புறம் உன் கலியுக காதலியும் காணாம போயிடுவா. பாத்துக்க. என்ன ரிஷி, நீ ஏதாவது ரிப்ளை பண்ணுவேன்னு பார்த்தா ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க. பேசு ரிஷி, பேசு ரிஷி. அண்ணி, எதுக்கும் இன்னொரு தடவை பாலாஜிக்கு ஃபோன் பண்ணி எடுக்கிறாரான்னு பாருங்க. எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம். நீ சொல்றதும் சரிதான். என்னாச்சு அண்ணி? இந்த பாலாஜிக்கு அறிவே கிடையாது. போன் அடிக்கிறாங்களே, என்ன ஏதுன்னு எடுத்து கேட்கலாம்ல. என்னதான் அங்க பண்றானே தெரியல. அண்ணி, அவருக்கு அங்க என்ன சிச்சுவேஷனோ, இல்லனா போனை எடுக்காம இருக்க மாட்டார் அண்ணி. யோ, ரோட்டை பார்த்து ஓட்டியா? அண்ணி, நான் வேணா ஒரு வாட்டி கால் பண்ணி பார்க்கணுமா? நான் அத்தனை தடவை அடிச்சும் எடுக்கல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு. ஹே, ஸ்பீக்கர்ல போடு. என்னம்மா? ஏங்க, அத்தைக்கு ரிஷி மாமாவுக்கும் துர்காக்கும் கல்யாணம் ஆக போறது தெரிஞ்சு கோபமா துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னது, சித்ரா மேமுக்கு ரிஷி சாருக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடக்கிறது தெரிஞ்சு போச்சா? அது யாருமா சொன்னது? அறிவில்ல உங்களுக்கு? ஐயோ இல்லங்க, அண்ணி தான் அவசரத்துல சொல்லிட்டாங்க. இப்படி ஆகும்னு தெரியாதுங்க. உங்க அண்ணி என்னைக்கு தான் தெரிஞ்சு சொல்லுவாங்க? எல்லாத்தையும் தெரியாம தான் சொதப்புவாங்க. சரி விடுங்க,
இப்ப என்ன பண்றது? ஏமா ஏற்கனவே ரிஷி சார் இங்க வரலன்னு டென்ஷன் போயிட்டு இருக்கு, இதுல நீங்க வேற. என்னது, ரிஷி மாமா இன்னும் வரலையா? அப்ப எங்க போனாரு? ஏமா அது தெரிஞ்சா நான் போய் கூட்டு வர மாட்டேனா? அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அவரை கடத்தி வச்சிருக்காங்களா மது. ரிஷி சாருக்கு நான் ஃபோன் பண்ணா அவ எடுத்து நக்கலா பேசிட்டு இருக்கா. அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு எந்த லூசு சொன்னுச்சுன்னு தெரியல. இப்ப என்னதாங்க பண்றது? பார்க்கலாமா, நானும் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல கடவுள் தான் காப்பாத்தணும். சரி, நீ எங்க இருக்க? நானும் அண்ணி அண்ணன் எல்லாம் கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஐயோ, கோயிலுக்கா? அதுங்க எதுக்குமா இங்க வராங்க? கொஞ்சம் நெஞ்சம் நடக்கிறதையும் கெடுக்கிறதுக்கா? வேணாமா வேணாமா, தயவு செய்து அவங்கள கூட்டிட்டு கிளம்புமா. என்ன? ஏய், பாலாஜி நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் பேச வேண்டியதெல்லாம் மாப்பிள்ள பேசிட்டானே, கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கு.